ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த கையை நீட்டுங்க. நீட்டுங்க தாத்தா. அந்த கை. கண்ணு மூடுங்க. ஓம் நம சிவாய. இப்ப கண்ணு தருங்க. இப்ப நான் சொல்லட்டுமா தாத்தா மனசுல என்ன இருக்குன்னு? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு மனசுல நினைக்கலையே, அந்த பொண்ணு சொல்ல போறா. அதென்ன நீங்க நினைச்சீங்க? ஆமா, அதென்ன மேஜிக். அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் தானே இவளுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி. ஆஹா, நல்லா இருக்கு இந்த மேஜிக். பாட்டி, நாமளும் இந்த மேஜிக்க பார்க்கணும்ல. ஐயோ, நான் சும்மா தாத்தாவே குழந்தைகளையும் ஏமாத்தினேன். அது எப்படி? நான் மனசுல நினைச்சது தானே இவ சொன்னா. தாத்தா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மனசுல எப்போ அந்த ஈஸ்வரனையே நினைச்சுக்கிட்டு பழைய மாதிரி அந்த மன்மதிலே நினைச்சுக்கிட்டு இருந்த வேணி அதை சொல்லிடும், அப்புறம் பாட்டி உன பின்னிடும். சரி, பாட்டி மனசுல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? ஐயோ, பாட்டி வேணாம், அவங்க பாவம் இல்ல. அவ ஒன்றும் பாவம் இல்ல, அது எனக்கு தானே தெரியும். இவ்வளவு கொஞ்சம் சோதனை பண்ண என்ன? ஒண்ணு வேண்டாம், நான் இந்த மாதிரி ஆட்டத்துக்குலாம் வரல. பயம் பயம், மனசுல இருக்கிற ரகசியம் எல்லாம் எங்க வெளிய வந்துற போதோன்னு பயம். எனக்கு பயம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா வந்து உட்காரு. ஒண்ணு வேண்டாம். இங்க பாடி. குரங்கு பட்டாடி வாங்குற மாதிரி இருக்கு. அட, காதுல நல்லா தான் பூ வைக்கிற. கண்ணு மூடுங்க. இப்ப கண்ணு தருங்க. ஐயோ, இவ்வளவு தக்காத பேய் மாதிரி இருக்கு. இப்ப சொல்லட்டா அக்கா என்ன நினைக்குதுன்னு? இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நாம கண்டிப்பா இல்லன்னு சொல்லணும். கரெக்டா? நில்லடி, உன் மனசுல அதானே நினைச்ச. விடுங்க. அடே, இனிமே தேவையில்லாம எதையும் உன் மனசுல வைக்காத, எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். என் மனசுல ஒண்ணு இல்ல, மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த தேத்தாங்கோட்ட ஆட்டம் எல்லாம் தெரியாது.